ரோட்ல போற ரவுடி மத்தவங்க எல்லாம் பேசாம சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுறாங்க. ஒரு துணை ஜனாதிபதின்றாங்க. நீ சிவில் வார் வரும்ன்றாங்க. அப்ப நாட்டுல கலவரங்கள் வர வேண்டும். நாட்டுல வெட்டு குத்து வரணும், சாவணும், மனுஷங்க வெட்டி இருக்கணும். இவங்களை பத்தி குஜராத் மாடலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்தியா முழுக்க அமைதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப பீகார் எலெக்ஷன் வருது, கலவரத்தை வச்சு தான் வெற்றி பெறணும். அப்போ சுப்ரீம் கோர்ட்டை நாங்க மிரட்டுவோம். என் கூட சேர்ந்து நின்னா உனக்கு பதவி பெரு கவர்னர், உனக்கு கல்வி நிலையங்கள பதவிகள்ல உனக்கு பொறுப்பு கொடுப்பேன். என்ன ஏத்துனா மிரட்டு பண்றாங்க. இது அரசியலமைப்புக்கு ஆபத்தானது. இன்னைக்கு நீதிபதிகளை காப்பாத்துறதுக்கு வக்கீல் தான் போராட வேண்டிய நிலைமை இருக்கு. நீ நீதிபதிகள் அச்சமற்ற நீதி வழங்கணும்னா இந்தியா முழுக்க நீதிபதிகளுக்கு மிரட்டல் இருக்கு. அச்சுறுத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் ஆவியா, உனக்கு ப்ரமோஷன் இருக்குமா, நீ முடிஞ்ச பிறகு நீ என்ன ஆவ, உன்னை மிரட்டுறாங்க. இது ஆபத்தான போக்கு. காஷ்மீர்ல இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல இந்தியாவில் உள்ள எல்லா அமைப்புகளும், காஷ்மீர்ல உள்ள அத்தனை அமைப்புகளும், மக்கள் சக்திகளும், பெரும்பான்மையான எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும், எல்லா கட்சிகளும், எல்லா இயக்கங்களும் இதை கண்டிக்கிறாங்க. எந்த ஜனநாயக சக்தியும் இதை விரும்புறது இல்ல. ஆனா நீ பீகார் தேர்தல் வருது. நீங்க ஒவ்வொரு தேர்தல் வரும்போது நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகிற விஷயம் மாதிரியே இருக்கு. எப்படி கரெக்டா கேள்விக்குள்ளாகிற மாதிரி விஷயம் இருக்கு. பிஜேபி ஜெயிக்கணும்னு கொண்டு வராங்க. மோடி அங்க போய் பாக்குறாரு, தேர்தல் போன்னு நினைக்கிறேன். உங்களால பாதுகாப்பே கொடுக்க முடியல. முதல்ல எதுக்கத்தாலும் உடனே பாகிஸ்தான் மேல பழிய போறது.